இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் அவள் தென்படுவாளா. கதைக்குள்ள போலாமா? பஸ்ஸை விட்டு இறங்கிய தாமு அந்த மழைக்கால இருட்டில் அந்த ஒற்றையடி பாதையில் தனது ஊரை நோக்கி நடந்து கொண்டிருந்தான். சிறு வயதிலிருந்து தனக்கு பழக்கப்பட்ட இடம் என்பதால் வெளிச்சமே இல்லை என்றாலும் அவனுக்கு பாதை நன்றாக தெரியும். ஏனென்றால் சிறு வயதிலிருந்து அந்த ஊரையும் அந்த வீதிகளையும் அவன் பார்த்து பார்த்து ரசித்ததுண்டு. அங்கிருக்கும் ஒவ்வொரு காட்சியும் அவன் மனதில் ஆணித்தரமாக பதிந்ததுண்டு. +2 முடித்து இப்பொழுதுதான் சென்னையில் பிசியோதெரபிஸ்ட் படிக்க சென்றதிலிருந்து தனது ஊரை மிகவும் மிஸ் செய்து கொண்டிருந்தான் தாமு. ஆனாலும் அவ்வப்போது சேர்ந்தாற்போல் 4 நாட்கள் விடுமுறை கிடைத்தால் ஓடி வந்து விடுவான். அந்த விடுமுறை நாட்களில் வீட்டில் அம்மா செய்யும் தோசை வடைக்கறியும் ஐரமீன் குழம்பும் நாட்டுக்கோழி குழம்பும் மாங்காய் சாம்பாரும் வாழைக்காய் வறுவலும் மீண்டும் அவன் ஊருக்கு வரும் வரை ருசி நாவில் நாட்டியமாடி கொண்டிருக்கும். அதே போல் இந்த முறையும் அவன் நாவை நன்கு தீட்டி கொண்டு வந்தார். அம்மா கோகிலா வாசலில் தனது மகனுக்காக காத்திருக்க அவனை பார்த்ததும் அவள் முகம் மலர்ந்தது. ஏ தாமு, வாப்பா, வந்துட்டியா? மழை வேற வெளுத்து வாங்கிட்டு இருந்தது. நல்ல வேலை, இப்பதான் கொஞ்சம் ஓஞ்சுது. திரும்ப மழை பிடிச்சுக்கிறதுக்குள்ள நீ வந்துடணுமேனு கவலையோட வாசலையே உட்காந்துட்டு இருந்தேன் என்று பரபரப்பாக கூறிக்கொண்டே வாசலுக்கு ஓடி கேட்டை திறந்தாள். நல்ல வேலைம்மா, நான் பண்ருட்டி வந்து இறங்குற வரைக்கும் நல்ல மழை தான். ஆனா நம்ம ஊர் பஸ்ல ஏறினதும் கொஞ்சம் மழை விட்டு இருந்தது. இதுதான் லாஸ்ட் பஸ் வரையா, எங்க விட்டுடுவோன்னு பயந்துட்டே இருந்தேன் என்று கூறிக்கொண்டே தனது தாயுடன் உள்ளே சென்றான் தாமு. ஏன்பா அப்படி கடைசி நேரம் வரைக்கும் இக்கட்டா கிளம்பணும்? பொழுதோட கிளம்பி வர வேண்டாமா? மழைக்காலம் வேற. என்ன பிள்ளையோ என்னவோ. சரி சரி, உள்ள போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா, சூடா தோசை ஊத்துறேன் என்றாள். சரிம்மா. ஆமா, அப்பா எங்க என்று சுற்றி பார்த்தான். தோப்பா, நான் இங்கதான் இருக்கிறேன் என்று மாடியில் இருந்து இறங்கி வந்தார் சோமு. என்னப்பா இந்நேரம் மாடியில இருந்து வரீங்க? நீ வரேன்னு ரூமை சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன்டா. ஏன்பா, எதுக்காக நீங்க செம்மப்படுறீங்க? நான் வந்தா செஞ்சுக்க மாட்டேனா? இருக்கட்டும்பா, நீ எப்போ அந்த ரூம்ல தான் படுத்துப்ப. சின்ன வயசுல இருந்து உனக்கு பிடிச்ச இடம் அது. நீ போனதுக்கு அப்புறம் கால் வலியா இருக்குதுன்னு உங்க அம்மா கறியும் அங்க போறதில்ல. நானும் இங்கேயே இப்படியே படுத்துட்டு இருந்துருவேன். அதனால அது அப்படியே தூசியும் துப்புமா கிடக்கு. உங்க அம்மா கறி அதை சுத்தம் பண்ண போனானா அப்புறம் 4 நாள் படுத்துப்பா. அவளுக்கு டஸ்ட் அலர்ஜி ஆகாது. அதுதான் நானே சுத்தம் பண்ணிட்டேன். சரி, அதை விடு. படிப்பெல்லாம் எப்படி இருக்கு? அங்க ஹாஸ்டல்லாம் செட் ஆயிடுச்சாப்பா? சாப்பாடுலாம் நல்லா போடுறாங்களா என்று கேட்டார். பரவாயில்லப்பா, என்னதான் இருந்தாலும் அம்மா சாப்பாடை தினம் தினம் மிஸ் பண்றேன் என்று சிரித்தான் தாமு. சரிப்பா, போய் சாப்பிடு. உங்க அம்மாவும் இங்க ஒவ்வொரு நாளும் சாப்பிட உக்காந்தா புலம்பிக்கிட்டே தான் இருப்பா. சரி கோகிலா, போமா, போய் குழந்தைக்கு சாப்பாடை போடு. சாப்பிட்டு படுக்கட்டும், புள்ள களைச்சிருப்பா என்று கூறிவிட்டு தனது அறைக்கு சென்றார். தனது தாய் அன்போடு பரிமாறிய தோசையும் தக்காளி தொக்கும் ஒரு பிடி பிடித்து விட்டு மாடிக்கு சென்றான் தாமு. சிறு வயதிலிருந்து அந்த மாடி அறை என்றால் அவனுக்கு கொள்ளை பிரியம். அங்கிருந்து அந்த ஊரையை சுற்றி பார்த்து விடலாம். அந்த மாடியில் தனக்கு பிடித்த பூச்செடிகளை தொட்டியில் வைத்து அதற்கு தினமும் தண்ணீர் ஊற்றுவதும் அதில் பூக்கும் பூக்களை தனது தாக்கி கொண்டு வந்து கொடுப்பதும் என இருப்பான். அந்த அறையில் அவனது உடைகள், புத்தகங்கள், அவன் விளையாடிய பொம்மைகள் அனைத்தும் சீராக அடுக்கி இருக்க அந்த அறை அவனுக்கு சிறு வயதிலிருந்தே ஒரு சொர்க்கமாக இருந்தது. அந்த அறை எப்பொழுதும் அவனது தனி ராஜ்யமாகவே இருக்க கோகிலாவும் சோமுவும் கூட அவன் இல்லை என்றால் அந்த அறைக்கு செல்வதை தவிர்த்து வந்தனர். கதவை திறந்து கொண்டு சென்று அவனது கட்டிலில் படுத்தான் தாமு. ஜன்னலில் காற்று சில்லென்று வீச மேலே இருந்து வந்து கொண்டிருந்த ஃபேன் காற்றும் அதனுடன் போட்டி போட முடியாமல் தோற்று போய் கொண்டிருந்தது. ஆஹா, இந்த சொகத்தை விட்டுட்டு அந்த ஹாஸ்டல் டஞ்சன்ல அடைஞ்சு கிடக்கிறது எப்படி இருக்கு? இந்த படிப்பு முடிஞ்சதும் இங்கே டவுன்ல கிளினிக்க ஓபன் பண்ணிடணும். இனிமேல் இதை விட்டு என்னால இருக்க முடியாதுப்பா. காலையில தான் போய் செடியெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் எப்படி இருக்கோ என்னவோ. அம்மா மாடிக்கு ஏறி வந்து தண்ணி விடுறாங்களோ என்னமோ. ஏதோ இப்ப மழை காலமா இருக்கிறதால அவ்வளவா ஒன்னும் ஆயிருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்று எதையோ யோசித்து கொண்டு நிம்மதியாக கண்ணையர்ந்தான். காலை ஜன்னல் வழியே சூரிய கதிர்கள் அவன் முகத்தில் விழுந்து அவனை துயில் எழுப்ப அப்பொழுதும் படுக்கையை விட்டு எழுந்து கொள்ள மனமின்றி அமைதியாக படுத்திருந்த தாமுவின் காதில் அப்பொழுது ஒரு இனிமையான பாட்டு ஒன்று கேட்டது. டக்கனை எழுந்து அமர்ந்த தாமு,
என்ன பாட்டு இது? ஏதோ சாமி பாட்டு போல இருக்கே. ஆமா, யாரு இவ்வளவு அழகா பாடுறது? ஒருவேளை அம்மா பாடுறாங்களா? சேச்சே, இது ஏதோ சின்ன பொண்ணு குரல் போல இருக்கு. இத்தனை வருஷமா இங்க இருக்கும், இதுவரை இப்படி ஒரு அழகான குரல்ல பாட்டு நான் கேட்டதே இல்லையே. எங்கிருந்து இந்த பாட்டு சத்தம் கேக்குது என்று அவசரமாக எழுந்து வெளியே சென்றான். அங்கே செடிகளில் அழகிய ரோஜாக்கள் பூத்து குலுங்கி கொண்டு அவனுக்கு குட் மார்னிங் சொல்ல அதை கொஞ்சி விட்டு சற்று கீழே எட்டி பார்த்தான். பக்கத்து வீட்டில் துளசி மாடத்திடம் அழகாக கோலம் போட்டுக்கொண்டே ஒரு இளம் பெண் பாடிக்கொண்டிருப்பதை பார்த்தான். பாவாடை தாவணியில் பளிச்சென பளிங்கு தரை போல் அவள் மேனி மின்னும் அழகை அவன் பார்த்தாலும் அவள் அழகிய முகத்தை அவனால் மேலிருந்து பார்க்க முடியவில்லை. அடடா, யார் இந்த பொண்ணு? புதுசா இருக்காளே. அவ முகம் வேற சரியா தெரியல. அவ கலரையும் அவ உருவத்தையும் பார்த்தாலே தெரியுது. கண்டிப்பா அவ முகமும் அழகாதான் இருக்கும். இவ அழகியதான், சந்தேகம் இல்லை. இன்னைக்கு இவ முகத்தை பார்த்தே ஆகணும் என்று அவன் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்து கொண்டிருக்க அவன் எவ்வளவு முயற்சிகள் செய்தும் அவள் முகத்தை பார்க்க முடியவில்லை. அந்த பெண் துளசி மாடத்திடம் விளக்கை ஏற்றிவிட்டு பூஜைகளை முடிக்க இதற்குள் உள்ளிருந்து அமுதா என்று ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. அது அவளுடைய தாயகத்தான் இருக்க வேண்டும் என்று ஊகித்து கொண்டான் தாமு. வந்துட்டம்மா என்று அந்த பெண் பதிலுக்கு குரல் கொடுக்க, அமுதா, அங்க கொடியில டவல் இருக்குது பாருமா, கொஞ்சம் எடுத்துட்டு வா என்று மீண்டும் அவளது தாய் குரல் கொடுத்தாள். சரிம்மா என்று கொடியில் இருந்த டவலை எடுக்க கையை நீட்டிய அமுதா டக்கன மேலே பார்த்தாள். அங்கே தாமு நின்று கொண்டு அவளை உற்று பார்த்து கொண்டிருப்பதை அவள் பார்த்ததும் அவளது முகத்தில் வெட்கத்தோடு சிறிது பயமும் சேர்ந்து காணப்பட்டது. பட்டன டவலை எடுத்துக்கொண்டு உள்ளே ஓடினாள். அவள் மேலே பார்த்த அந்த ஒரு சில நிமிடங்களில் அவள் அழகிய நிலா போன்ற முகத்தை பார்த்த தாமுவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. அந்த அழகிய முகம் அவன் மனதில் அப்படியே பதிந்தது. அடடா, எவ்வளோ அழகா இருக்கா! அவளை நான் சரியா பார்த்தே ஆகணும். முதல்ல அவங்க யாரு, என்ன ஏதுன்னு அம்மா கிட்ட விசாரிப்போம் என்று ஓட்டமாக கீழே இறங்கி ஓடினான். ஏய், என்னடா இப்படி ஓடி வர? மெதுவா வா என்று கூறிக்கொண்டே கையிலிருந்த காப்பியை அவனிடம் நீட்டினாள் கோகிலா. அம்மா, அதெல்லாம் இருக்கட்டுமா, இப்படி வாங்க என்று தனது தாயை பிடித்து அங்கிருந்த சேரில் அமர வைத்த தாமு அவள் காலடியில் அமர்ந்து கொண்டு அவள் காலை மெதுவாக அமுக்கி விட்டான். ஏய், என்னடா இது, புதுசா ஏதேதோ செய்யற? எதுக்கு இப்ப இந்த ஐஸு? காசு எதனா வேணுமா? கவலைப்படாத, அப்பா கொடுத்துட்டு தான் போயிருக்காரு, கொண்டு வரேன். எங்கேயாவது வெளியில போகணும்னா போயிட்டு வா என்று எழுந்து கொள்ள சென்றாள். அம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா. நான் என்ன உங்களை நைஸ் பண்ணவா இதெல்லாம் செய்யறேன்? எங்க அம்மா மேல இருக்கிற பாசத்துல செய்யறேன் என்று சினுங்கினான் தாமு. அவனை ஆச்சரியமாக பார்த்த கோகிலா, பரவாயில்லடா, இந்த ஒரு வருஷத்துல நீ ரொம்ப தான் மாறி இருக்கிற. தூரமா இருந்தாதான் அம்மாவோட பாசமும் புரியுது பசங்களுக்கு என்று சிரித்தாள். அம்மா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. நான் தினம் தினம் உங்களை நினைச்சிட்டு தான் இருக்கிறேன் தெரியுமா? பாவம் அம்மா அங்க தனியா இந்நேரம் என்ன பண்றாங்களோ. அப்பாவும் வேலைக்கு போயிட்டு இருப்பாரு. அங்க பேச்சு துணைக்கு கூட யாரும் இல்லை. பக்கத்து வீட்லயும் அந்த வாத்தியார் தொல்லை தாங்க முடியாம யாரும் கொடுத்தன வர மாட்டாங்க. எப்ப பராது பூட்டியே தான் கிடக்கும். அங்க யாராவது இருந்தாலாவது அம்மாக்கு பேச்சு துணைக்கு ஆகுமேன்னு யோசிப்பேன் தெரியுமா? தாமு, அதை பத்தி இப்ப நீ கவலைப்பட வேண்டாம்டா. ஏம்மா? நான் சொல்ல மறந்துட்டேன் பாரு. நம்ம வாத்தியார் வீட்டுக்கு இப்ப புதுசா ஒரு குடும்பம் வந்திருக்கு. அட, புதுசா என்ன, நமக்கு தெரிஞ்சவங்க தான். உங்க அப்பா தான் வாத்தியார் கிட்ட சொல்லி அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. அப்படியா? யாருமா அது? உனக்கும் தெரிஞ்சவங்க தான்டா. நம்ம தாத்தா ஊர்ல இருந்தாங்களே, ராமசாமி ஐயா, அதுதான்டா கோமதி அம்மா வீட்டுக்காரு. பெரிய பண்ணையார் குடும்பம். ஆமாம்மா, அவங்களா? அவங்களா இங்க வந்திருக்காங்க? அவங்க அந்த ஊர்ல பெரிய பணக்காரங்களாச்சேம்மா. தோட்டம் தரோன்னு நல்ல வசதியா இருப்பாங்களே. தினமா அவங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த கோமதி அம்மா சாப்பாடு போடுவாங்களே. நம்ம அப்பா கூட ஒரு வாட்டி அவங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போனாரு. அப்ப நான் 6வது படிச்சுட்டு இருந்தேன். அப்ப அப்பாவுக்கு சரியா வேலை எதுவும் இல்லாம எனக்கு ஃபீஸை கட்ட பணம் இல்லாம ரொம்ப அவதிப்பட்டாரு. அப்ப ஐயா கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் வாங்க மாப்பிள்ளன்னு தாத்தா தான் அந்த ராமசாமி ஐயா வீட்டுக்கு எங்களை கூட்டிட்டு போனாரு. அப்ப அவங்க வீட்டை பார்த்தேன், நான் மலைச்சிட்டேம்மா. அப்பா, எவ்வளோ பெரிய வீடு! ஆஹா, வீடு இல்ல, அது அரண்மனை. அதுல நிறைய பேர் வரதும் போறதும் ஐயா கிட்ட பேசுறதுன்னு இருந்தாங்க. நாங்க ரொம்ப நேரம் காத்திருந்துதான் ஐயாவை பார்த்தோம். அப்ப அவங்க பொண்ணு கூட சின்ன பொண்ணா இருந்தா, அவர்கிட்ட விளையாடிட்டு இருந்தா. அப்ப தாத்தாவை பார்த்துட்டு
அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. வாங்க மூர்த்தி ஐயா, என்ன இவ்வளவு தூரம்? இது யாரு? உங்க பேரனா என்று தாமுவை அருகே அழைத்தார் ராமசாமி. தாமு தயங்கிக் கொண்டே அவர் அருகில் செல்ல, அவர் தோள்களை பிடித்து விளையாடி கொண்டிருந்த அமுதா தாமுவை உற்று பார்த்து தனது தந்தையின் காதில் ஏதோ கூறிவிட்டு சிரித்தாள். ராமசாமியும் சிரித்துவிட்டு, என் பொண்ணுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான் தம்பி என்று தாமுவை அருகே அழைத்து மடியில் அமர வைத்துக் கொண்டார். ஆமா, உன் பேர் என்ன என்றவர் அன்போடு அவனை பார்க்க, தாமுவின் பார்வை மட்டும் அமுதாவின் சிரித்த முகத்தில் தான் இருந்தது. அவளை பார்த்து கொண்டே தாமு என்றான். அப்படியா, எத்தனாவது படிக்கிற கண்ணா? நான் 6வது போக போறேன் ஐயா என்றான் பவ்யமாக. வெரி குட், பையன் ரொம்ப புத்திசாலியா இருப்பான் போல இருக்கே என்று மூர்த்தியை பார்த்து சிரித்தார் ராமசாமி. ஆமா ஐயா, அதனாலதான் எம்புட்டு பாடுபட்டாவது புள்ளைய நல்லா படிக்க வச்சு பொண்ணோன்னு எங்க மாப்பிள்ளை கடந்து தவிக்கிறாரு என்று அருகில் இருந்த சோமுவை பார்த்தார் மூர்த்தி. ஆமா, சரியாதான் சொன்னீங்க. பசங்களுக்கு படிப்பு தான் எதிர்காலமே. எப்பாடு பட்டாவது அதை நம்ம அவங்களுக்கு கொடுத்துடணும் என்ற ராமசாமி, ஆமா, என்ன விஷயமா நீங்க என்ன பார்க்க வந்தீங்க என்று கேட்டார். ஐயா, இது எங்க மாப்பிள்ளை, பேரு சோமு. நம்ம பக்கத்து ஊர்ல தான் இருக்காருங்க. அங்க நம்ம கதிரேசன் ஐயா ரைஸ் மில்லுல தான் வேலை பார்க்குறாரு. கொஞ்ச நாளா மில்லுல சரியா வேலை இல்லாம ஐயா யாருக்கும் சம்பளமும் கொடுக்கலையாம். அதனால சாப்பாட்டுக்கே கொஞ்சம் சிரமமாயிட்டு இருக்கு. அப்புறம் நான் தான் ஏதோ நம்ம நிலத்துல விளைஞ்சதை கொடுத்து விட்டேன். ஏதோ என்னால முடிஞ்சது அவ்வளவுதான் ஐயா செய்ய முடிஞ்சது. ஆனா பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்துல பணம் கட்டணுமா, அதுக்கு என்ன செய்யறதுன்னு புரியாம கைய பசஞ்சுக்கிட்டு வந்து நின்னாரு மாப்பிள்ள. என்கிட்ட கேட்கவும் சங்கடப்படுறாரு. அப்படி அவரு கேட்டாலும் என்னால அம்புட்டு காசை போட்ட முடியாதுயா. பிள்ளைக்கு ஃபீஸை கட்டலன்னா இந்த வருஷம் படிப்பு வீணா போயிடுன்னு பொண்ணு அழுவுது. அதுக்கு தான் ஐயா கிட்ட கேட்டு கைமாத்தா கொஞ்சம் பணத்துக்கு. அட என்ன மூர்த்தி ஐயா, இதுக்கா இவ்வளவு தங்குறீங்க? சரி சோமு, குழந்தைக்கு எவ்வளவு ஃபீஸ் கட்டணும் சொல்லுங்க, மொத்தமா நானே கட்டிடுறேன். அப்படியே அவனுக்கு தேவையான புத்தகம் யூனிஃபார்ம் எல்லாம் நானே வாங்கி கொடுத்துறேன் என்றார் ராமசாமி. ஐயா, நீங்க செய்யற உதவிய நான் எப்பவும் மறக்க மாட்டேன் ஐயா. மில்லுல பழையபடி வேலை வந்துடணும்னு ஐயா சொல்லியிருக்காரு. கண்டிப்பா நான் சம்பளம் வந்ததும் பணத்தை எப்படியாவது கட்டிடுறேன் ஐயா என்று உணர்ச்சி ததும்ப கூறினார் சோமு. நான் இப்ப உங்களுக்கு கடனுக்கு இந்த பணத்தை கொடுக்குறேன்னு சொன்னா சோமு என்று அவரை உற்று பார்த்தார் ராமசாமி. ஐயா, அதுக்காக இதோ பாருங்க, நான் தினம் தினம் எத்தனையோ ஏழை பாழைக்கு உதவி செய்கிறேன். இதெல்லாம் அவங்க திருப்பி எனக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்த்து செய்யறதில்ல. ஆண்டவன் எனக்கு நிறைய கொடுத்துருக்காரு. இதுல என் தேவைக்கு போக மீதி பணத்தை தானம் பண்றேன், அவ்வளவுதான். தேவைக்கு மீறி பதுக்கி வைக்கிறவனோ திருடன் தான்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதுவும் அந்த ஆண்டவன் கொடுக்கறத எடுத்து வச்சுக்க நாம யாரு? போங்கய்யா, போய் முதல்ல வயிறார சாப்பிடுங்க, நான் அதுக்குள்ள பணத்தை எடுத்து வைக்கிறேன் என்று கூறிக்கொண்டே சேரில் இருந்து எழுந்த ராமசாமி, மணி இங்க வா என்று அங்கிருந்த பணியாளை அழைத்தார். ஐயா என்றவன் பவ்யமாக வந்து நிற்க, இவங்களை கூட்டிட்டு போய் சாப்பிட வை, அம்மா கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லு. ஐயா போங்க, போய் 3 பேரும் சாப்பிடுங்க என்றார். அமுதா தாமுவை பார்த்து, போய் சாப்பிட்டு வா, நம்ம விளையாடலாம் என்றாள் மழலை மொழியில். பிறகு பணியால் அவர்கள் மூவரையும் சாப்பிட அழைத்து செல்ல, சோமு கண்களை துடைத்து கொண்டே நன்றியோடு ராமசாமியை பார்த்து கொண்டு அவனுடன் சென்றார். அங்கே அன்னபூரணி போல் பூவோடும் பொட்டோடும் பட்டு சேலை கட்டி உடல் முழுவதும் தங்க நகைகள் மின்ன முகத்தில் சிரிப்புடன் அனைவருக்கும் கேட்டு கேட்டு சாப்பாடு பரிமாறி கொண்டிருந்த கோமதிக்கு நன்றிகள் கூறிவிட்டு அனைவரும் வயிறார அந்த அமுதம் போன்ற உணவை அள்ளி அள்ளி சாப்பிட்டு கொண்டிருந்தனர். இவர்கள் மூவருக்கும் அவள் அன்போடு சாப்பாடு பரிமாற அவளது அழகிய அன்பான முகத்தை பார்த்து ரசித்து கொண்டே தனது சின்னஞ்சிறு கையால் அந்த ருசியான சாப்பாட்டை சாப்பிட்டு கொண்டிருந்தான் தாமு. அன்னைக்கு அந்த அம்மா என்னை கேட்டு கேட்டு எப்படி சாப்பாடு பரிமாறினாங்க தெரியுமாமா என்று தாமு பழைய நினைவுகளை தனது தாயுடன் பகிர்ந்து கொள்ள, அதெல்லாம் இப்ப பழைய கதையாய் போயிடுச்சு தாமு என்று பெருமூச்சு விட்டாள் கோகிலா. என்னம்மா சொல்றீங்க? ஆமா தாமு, அந்த ராமசாமியா நிலைமை இப்ப அப்படியே தலைகீழா போயிடுச்சு. ஊருக்கெல்லாம் படியாளந்த ராசா இன்னைக்கு தம் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு ஒரு வேளை பசியாத்த முடியாம அவதிப்படுறாரு. அம்மா என்று அலறினான் தாமு. ஆமா தாமு, அவங்க நிலைமை இப்ப ரொம்ப மோசமாயிடுச்சு. ஏம்மா, ஏன் அப்படி? எல்லாம் நம்பிக்கை துரோகம்தான். கூட இருந்தவங்களே பணத்தை வாங்கிக்கிட்டு ஏமாத்திட்டு ஓடிட, அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப நொடிஞ்சிட்டு இருக்காங்க.
அப்படியே ஒவ்வொன்னா வித்துட்டு கடைசியில கடனாளியா நின்னுட்டு இருக்காரு ஐயா. தலை நிமிர்ந்து வாழ்ந்த ஊர்ல பலர் பார்த்து பரிதாபப்படுற மாதிரி தலை குனிஞ்சு வாழ பிடிக்காம குடும்பத்தோட இந்த ஊருக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் உங்க அப்பா பார்த்துட்டு நம்ம வாத்தியார்கிட்ட சொல்லி இந்த வீட்டை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு. அப்படியா? ஆனா அந்த வாத்தியாரு சரியான பணத்தாசை பிடிச்சவரேம்மா. வாடகை பணத்தை கேட்டு உயிரை வாங்கிடுவாரே. ஒரு நாள் தப்பி போனாலும் வாசல்ல நின்னு கத்தி கலாட்டா பண்ணிடுவாரே. ஆமாப்பா, ஆனா இந்த 2 மாசமா எப்படியோ சமாளிச்சுட்டு தான் இருக்காங்க. பாவம், அந்த ஐயாக்கும் சரியா ஒன்றும் வருமானம் இல்லை. அங்க இங்கன்னு ஏதோதான் வேலையை தேடி அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. இதுல 3 பிள்ளைங்க வேற. பாவம், அந்த பெரிய பொண்ணு +2ல நல்ல மார்க் எடுத்தோம் காலேஜ்ல சேர்க்க பணம் இல்லாம வீட்லயே நிறுத்தி வச்சிருக்காங்க. அப்பாதான் அந்த சின்ன பசங்களை நம்ம கதிரேசன் ஐயா கிட்ட சொல்லி நாம ஊர் பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்டாரு. ஆனா புள்ளைங்க 3 முத்துங்க. அவங்க அப்பா அம்மா நிலைமைய பார்த்து பக்குவமா நடந்துக்குதுங்க. நான் தான் அப்பப்பா அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு அரிசி பருப்புன்னு கொடுக்குறேன். அந்த அம்மா அதுவும் என்கிட்ட கேட்க சங்கடப்பட்டுக்கிட்டு அந்த பிள்ளைங்கள பட்டினியாவே வச்சிட்டு இருப்பாங்க. நமக்கு வசதி இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ உங்களுக்கு நிறைவா கொடுத்து உதவலாம். உங்க அப்பாவே இப்பதான் உன் படிப்புக்காக அங்க இங்கன்னு பணத்தை புரட்டி உன்னை காலேஜில் சேர்த்து விட்டாரு. வர்ற வருமானம் எப்படியோ அப்படி நம்ம பொழப்பு ஓட்டுது. இதுல நாம எங்க இருந்து அவங்களுக்கு உதவி செய்யறது? சரி, நீ காஃபியை குடி, ஆறிட போகுது என்று பெருமூச்சு விட்டு கொண்டே உள்ளே சென்றாள். அடடா, காலம் ஒரு மனுஷனோட வாழ்க்கைய எப்படிலாம் புரட்டி போட்டுடுது. உச்சியில இருக்கிறவன் ஒரே நாள்ல டக்குன்னு கீழே வந்துடுறான். கீழே பாதாளத்துல இருக்கிறவன் ஒரே நாள்ல உச்சியில போயிடுறான். அதுக்குதான் ஏதோ இந்த உலகத்துல நிலை இல்லைன்னு பெரியவங்க சொன்னாங்களா? ஆனாலும் இந்த மனுஷங்க என்னவோ நாம தான் இங்க ஆணி அடிச்சுட்டு உக்காந்து இருக்கிறது போல நினைச்சுக்கிட்டு எல்லாரையும் ஏமாத்தி படிக்கிறாங்க. இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்களா என்று தாமு ஏதோ யோசனையோடு எழுந்து மெதுவாக வாசலுக்கு சென்றான். பக்கத்து வீட்டில் ஏதோ சத்தம் கேட்டு சுவர் ஓரம் நின்று எட்டி பார்த்தான். பக்கத்து வீட்டு வாசலில் இடியாப்பம் விற்கும் ராமு கத்தி கொண்டிருக்க உள்ளிருந்து கோமதி அம்மா மெதுவாக அவருக்கு ஏதோ சமாதானம் கூறி கொண்டிருந்தாள். என்னம்மா, உங்ககிட்ட தினமும் இதே ரோதனையா போயிடுச்சு. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, என்னால கடன் கொடுக்க முடியாது. நானும் ஒன்னும் பெரிய வியாபாரிலாம் இல்லை. இந்த இடியாப்பத்தை சைக்கிள்ல வச்சுக்கிட்டு 4 தெருவுல கூவி கூவி வியாபாரம் பண்ணாதான் என் வீட்டுல அடுப்பெரியும். உங்களுக்காக பாவம் பார்த்து தினமும் நான் கடனுக்கு கொடுத்துட்டு போனா என் பிள்ளைங்க வீட்டுல பட்டினி கிடக்குமே, நான் என்ன செய்யறது என்று சலித்து கொண்டான். அதுக்கு இல்ல தம்பி, இன்னைக்கு அவரு கண்டிப்பா பணத்தோட வந்துடுவாரு. நாளைக்கு உன் பாக்கி எல்லாம் கொடுத்துட்றேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு பசங்களுக்கு 4 இடியாப்பம் கொடுப்பா, அது போதும் என்றாள். என்னது போதுமா? போமா, ஏற்கனவே 50 ரூபாய் பாக்கி இருக்கு. முதல்ல அதை கொடு, அப்புறமா கொடுக்குறேன் என்று கூறிக்கொண்டே அவள் காலை கட்டி கொண்டிருந்த 2 பிள்ளைகளையும் பார்த்தான். அந்த பிஞ்சு முகங்களில் பசியின் சோர்வு தெரிந்தது. அதை பார்த்து அவன் மனது மாறினாலும் தனது பிள்ளைகள் நினைவுக்கு வர டக்குன்னு சமாளித்து கொண்டு, சரிம்மா நான் வரேன், ஆளை விடு என்று வெளியே சென்று விட்டான். கோமதி சோகத்தோடும் ஏமாற்றத்தோடும் பிள்ளைகளை அழைத்து கொண்டு உள்ளே சென்றாள். வெளியே சைக்கிள் எடுத்து கொண்டிருந்த ராமுவிடம் ஓடி வந்த தாமு, என்ன ராமு அண்ணே, எப்படி இருக்கிற என்று கேட்டான். அட தாமு தம்பி, நீயா? நீ எப்ப சென்னையில இருந்து வந்த? நான் உன்னை பார்க்கவே இல்லையே என்று சைக்கிளில் இருந்து அவசரமாக இறங்கினான். நான் நேற்று ராத்திரி தான் வந்தேன், உன் குரலை கேட்டுதான் வெளியில ஓடி வந்தேன் என்றான் தாமு. அப்படியா? என்ன தம்பி, இடியாப்பம் வேணுமா? நீ தான் என்கிட்ட வாங்கி சாப்பிட மாட்டிய, உங்க அம்மா தான் உனக்கு விதவிதமா செஞ்சு வைக்குமே என்று சிரித்து கொண்டே தூக்கிலிருந்து இடியாப்பத்தை எடுத்தான். இருனே, இது எனக்கு இல்ல, பக்கத்து வீட்டுல இருக்காங்கல்ல அவங்களுக்கு கொடுங்க என்றான். என்ன தம்பி சொல்ற? ஆமாண்ணா, பாவம் சின்ன பசங்க இருக்காங்க, படிக்கிற பசங்க, அவங்களுக்கு முதல்ல கொடுண்ணா, நான் உனக்கு பணம் கொடுக்குறேன். தம்பி, எனக்கும் அந்த பிள்ளைங்க முகத்தை பார்த்தா பாவமா தான் இருக்கும். அதனாலதான் நானும் அந்த அம்மா கேட்கும் போதெல்லாம் தினமும் ஒன்னும் சொல்லாம கொடுத்துடுவேன். ஆனா என்ன செய்யறது, என் வீட்லயும் அடுப்பு எரிய வேணாமா என்று தயங்கினான். நான் உன்னை எதுவும் சொல்லலையே அண்ணா, உன் நிலைமையும் எனக்கு புரியுது, அதுக்குதான் சொல்றேன். நானே காசு கொடுத்துட்றேன், நீ அவங்களுக்கு தினமும் இடியாப்பம் கொடுத்துடு. ஆனா நான் வாங்கி கொடுக்கறதா சொல்லாத, நீயா கொடுக்கறது போல கொடு என்றான். சரிப்பா என்று இடியாப்பம் தூக்கி எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றான் ராமு. ஜன்னலில் இருந்து இதையெல்லாம் யாருக்கும் தெரியாமல் பார்த்து கொண்டிருந்த அமுதா
அமைதியாக எழுந்து உள்ளே சென்றாள். ராமு கொடுத்து விட்டு சென்ற இடியாப்பத்தை தனது தம்பிகள் கபகபவென ஆத்திரத்தோடு சாப்பிட்டு கொண்டிருப்பதை பார்த்து அவள் மனதிற்குள் தாமுவிற்கு நன்றிகள் கூறினாள். அமுதா, வாமா வா, நீயும் வந்து 2 இடியாப்பம் சாப்பிடு. அந்த ராமு தம்பி முதல்ல தகராறு பண்ணாலும் நம்ம நிலைமைய பார்த்து பாவம் அவனுக்கு மனசுக்கு என்ன ஆச்சோ தெரியல, அவனே கொண்டு வந்து கொடுத்துட்டு போறான். புள்ள நல்லா இருக்கட்டும். ஏதோ அந்த காலத்துல உங்க அப்பா பண்ண தானமும் தர்மம் தான் அவன் மனசுல இப்படி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தியிருக்கும். வாமா வந்து சாப்பிடு. அப்பாக்கு கூட 2 எடுத்து வச்சிருக்கேன். பாவம் வேலைக்காக தினம் வெறும் வயித்தோட அலைஞ்சிட்டு வராரு. இந்த மாசம் விற்கவும் வீட்டுல ஒரு பொருளும் இல்லை. வாடகைக்கு என்ன செய்ய போறோன்னு தெரியல என்று பெருமூச்சு விட்டு கொண்டே உள்ளே சென்றாள். அமுதா அந்த இடியாப்பத்தை தனது தம்பிகளுக்கே ஊட்டிவிட்டு அவர்களை அழைத்து கொண்டு பள்ளிக்கு கிளம்பினாள். அவர்களை பள்ளியில் விட்டுவிட்டு அவள் நடந்து வந்து கொண்டிருக்க அமுதா என்ற குரலை கேட்டு டக்கன நின்று திரும்பி பார்த்தாள். தாமு மூச்சு வாங்க அங்கு ஓடி வந்தான். அவனை பார்த்ததும் அவள் முகம் மலர்ந்தது. அவள் அருகில் வந்த தாமு, அமுதா, என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா என்று கேட்டான். அவனை ஆச்சரியமாக பார்த்த அமுதா, நீங்க பக்கத்து வீட்டுல கோகிலா ஆண்டியோட பையன் தானே? போட்டோல பார்த்தேன் என்றாள். அது இல்ல அமுதா, சின்ன வயசுல நான் ஒரு வாட்டி உங்க வீட்டுக்கு வந்திருக்கனே, நீ கூட அப்ப என் கூட விளையாடிட்டு இருந்தியே, என் பேரு கூட தாமு என்றான். சற்று நேரம் மிகவும் சிரமப்பட்டு யோசித்து பார்த்த அமுதா, எனக்கு சரியா ஞாபகம் இல்லையே தாமு என்றாள். அமுதா, என் படிப்பு செலவுக்காக உங்க அப்பா கிட்ட பணம் வாங்கிட்டு போக நானும் எங்க அப்பா தாத்தாவும் வந்திருந்தோமே, அன்னைக்கு உங்க அம்மா கூட எங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க. உங்க அப்பா எனக்கு படிப்புக்கு பணம் கொடுத்தாரு என்றான். ஓ அப்படியா, சரியா ஞாபகம் இல்லை. ஆனாலும் இன்னைக்கு நீங்க அந்த நன்றிக்காக என் தம்பிங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க, அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் தாமு என்றாள். என்னமுதா சொல்ற என்றவன் சற்று திடுக்கிட, எனக்கு எல்லாம் தெரியும் தாமு, காலையில நீங்க அந்த ராமண்ணா கிட்ட பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன் என்று சிரித்தாள். ஓ அப்படியா, சே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். அதனால என்ன இருக்கு, எந்த ஒரு நல்ல செயலையும் கெட்ட செயலையும் ரொம்ப நாளைக்கு மூடி வைக்க முடியாது. சரி, இப்ப நீங்க சென்னையில படிக்கிறதா ஆன்ட்டி சொன்னாங்க. என்ன படிக்கிறீங்க? நான் பிசியோதெரப்பி படிக்கிறேன் அமுதா, இதுதான் 2nd இயர். ஓ அப்படியா, ஆமா, நீ +2ல நல்ல மார்க் எடுத்தியாமே, மேற்கொண்டு ஏன் படிக்கல? எங்க தாமு, எனக்கும் படிக்க தான் ஆசை. ஆனா பாத்தீங்க இல்ல எங்க குடும்ப சூழ்நிலை. என்ன அமுதா, நீ வாங்கியிருக்கிற மார்க்குக்கு உனக்கு கவர்மெண்ட் காலேஜ்லயே சீட் கிடைக்குமே, அதுலயே நீ படிக்கலாமே. படிக்கலாம் தான், ஆனா தினமும் இங்க இருந்து நான் போயிட்டு வர வேண்டாமா? அதுக்கு பணம் யாரு கொடுப்பா? அதுவும் இல்லாம புக்ஸுக்கு அதுக்கு இதுக்குன்னு செலவு இருக்கு இல்ல. சற்று நேரம் யோசித்த தாமு, அதுக்கெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் அமுதா, நீ காலேஜ்ல சேர்ந்து படிக்கிறியா சொல்லு என்று கேட்டான். அமுதாவின் முகம் சற்று நேரத்தில் பளிச்சுன மின்னியது. என்னதாம சொல்ற? அப்படி நான் படிச்சுட்டா அப்புறம் என் குடும்பத்தை நான் பார்த்துப்பேன். என் தம்பிங்களை நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்குவேன். எங்க அப்பா அம்மா கஷ்டத்தை தீர்த்து அவங்கள பழையபடி நிம்மதியா வாழ வைப்பேன் என்று உணர்ச்சி ததும்ப கூறினாள். டக்கன் அவள் முகம் சுருங்க, ஆனா இதுக்கெல்லாம் பணம் தேவைப்படுமே, அது எப்படி என்று தயங்கினாள். நீ கவலைப்படாத அமுதா, அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். என்னோட ஃப்ரெண்டோட அப்பா கிட்ட சொல்லி உங்க அப்பாக்கு அவங்க கடையிலேயே கணக்கு எழுதுற வேலை வாங்கி கொடுக்க ஏற்பாடு பண்றேன். அது மட்டும் இல்ல, என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு. எங்க அப்பா என் செலவுக்காக கொடுத்திருந்த பணம். அதுல உனக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் கூட வாங்கிக்கலாம். நான் உனக்கு தினமும் போயிட்டு வர பஸ்ஸுக்கு பணம் கொடுத்துட்டு போறேன். நீ அதுலயே காலேஜுக்கு போயிட்டு வந்துடு. நான் பார்ட் டைமா சென்னையிலேயே வேலைக்கு போறேன். அந்த பணத்துல உனக்கு தேவையானதெல்லாம் நான் வரும்போது வாங்கிட்டு வரேன். அப்படியே உன் தம்பிகளுக்கும் தேவையானதை வாங்கி தரேன். நீ சந்தோஷமா படி அமுதா என்றான். அவனை கண்ணீர் வடிய கையெடுத்து வணங்கினாள் அமுதா. மறுநாளே டவுனில் இருக்கும் தாமுவின் நண்பன் கோபியின் ஜவுளி கடையில் ராமசாமி ஐயாவை அவன் வேலையில் சேர்த்துவிட அவனுக்கு மிகவும் நன்றிகள் கூறிய ராமசாமி அந்த பணிக்கு செல்ல ஆரம்பித்தார். அதே போல் அமுதாவையும் அங்கிருந்த கல்லூரியில் பிஎஸ்சி சேர்த்து விட்ட தாமு தன் கையில் இருந்த காசை அவள் செலவிற்கு கொடுத்து உதவினான். இதனால் ராமசாமி ஐயா குடும்பம் சோமுவிற்கு மிகவும் நன்றிகள் கூற கோகிலாவிற்கும் சோமுவிற்கும் கூட தனது மகனின் செயல் மிகவும் பெருமை அளித்தது. பிறகு விடுமுறை முடிந்து ஊருக்கு சென்ற தாமு
அங்கு பார்ட் டைமாக ஒரு கிளினிக்கில் பணிக்கு சேர அந்த வருமானத்தில் பாதியை யாருக்கும் தெரியாமல் அமுதாவிடம் கொடுத்து கொண்டிருந்தான். இதனால் அமுதா அவனுக்கு மிகவும் நன்றிகள் கூறிவிட்டு அதை அவள் படிப்பு செலவிற்கும் தம்பிகளின் படிப்பிற்காகவும் வைத்துக் கொள்வாள். இதனால் அவர்கள் குடும்பம் அப்படியே ஓரளவு நிம்மதியாக சென்று கொண்டிருக்க, அவ்வப்போது வாடகையை ஏற்றி கொடுக்கும்படி சங்கர் வாத்தியார் வந்து கத்திவிட்டு சென்று கொண்டிருப்பார். அதை பற்றி ஒரு முறை விடுமுறைக்கு வந்திருந்த தாமுவிடம் கூறி வருத்தப்பட்டு கொண்டிருந்தாள் அமுதா. அதை பத்தி நீ கவலைப்படாம படி அமுதா. எங்க அப்பா கிட்ட சொல்லி நான் அந்த வாத்தியார் கிட்ட பேச சொல்றேன். இன்னும் ஒரே வருஷம்தான், உன் படிப்பு முடிஞ்சிடும். நானும் அதுக்குள்ள அங்கே வந்து கிளினிக்கை வச்சிடுவேன். அதுக்கப்புறம் எனக்கும் நல்ல வருமானம் வர ஆரம்பிச்சிடும். நான் அப்ப பாத்துக்கிறேன் என்றான் தாமு. என்ன தாமு, இப்பவே பாவம், எங்களுக்காக நீங்க எவ்வளவோ உதவி செய்யறீங்க. இனியும் உங்களை நாங்க எப்படி தொந்தரவு பண்றது? இதெல்லாம் எங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா அவங்க என்ன கண்டிப்பா கோச்சிப்பாங்க. பாவம், எதுக்கு அந்த தம்பிய இவ்வளவு தொந்தரவு பண்ணன்னு. அதனால என்ன இருக்கு? அன்னைக்கு உங்க அப்பா உதவி செய்யலன்னா நான் இன்னும் இந்த படிப்பை படிச்சிருக்க முடியுமா சொல்லு? இப்ப கூட நான் உனக்கு பெருசா ஒன்னும் செய்யலாமுதா. ஏதோ அப்பப்ப புக்ஸ் வாங்கவோ பஸ்ஸுக்கும் தான் செலவுக்கு பணம் கொடுக்கறேன். நீ அதுலயும் மிச்சப்படுத்தி உன் தம்பிங்களுக்கு அப்பப்ப பேனா நோட்டுன்னு வாங்கி கொடுக்கற என்று சிரித்தான். பின்ன பாவம், எங்க அப்பா சம்பளத்துல இப்பதான் ஏதோ ஓரளவு எங்க வயிறு நிரம்புது. அதுவும் உங்க புண்ணியத்துல. இதுல அவரை எங்க இருந்து இதுக்கெல்லாம் தொந்தரவு பண்றது? அதுதான் என் ஃப்ரெண்டு கொடுத்தா எங்க ப்ரொஃபஸர் என் நிலைமையை பார்த்து கொடுத்தாங்கன்னு பொய் சொல்லி நீங்க கொடுக்குற பணத்தை பத்திரமா செலவு பண்ணிட்டு இருக்கிறேன் என்று சிரித்தாள். சரிம்மா, பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. நான் நாளைக்கு ஊருக்கு போறேன். எதனா வேணும்னா எனக்கு ஃபோன் போடு. ஆனாலும் நீ எனக்கு ஃபோனே செய்ய மாட்டேன்ற. இந்த வாட்டி நான் வரும்போது எப்பாடு பட்டாவது உனக்கு ஒரு செல்போனை வாங்கிட்டு வந்துடுறேன் பாரு என்றான். வேண்டாம் தாமு, அதெல்லாம் வேண்டாம். எனக்கு எதனா தேவைன்னா நான் எப்பவும் போல அந்த அண்ணாச்சி கடையில இருந்தே ஃபோன் போடுறேன். பரவாயில்ல தாமு, உங்க நட்பு கிடைச்சதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல மேல மேல உங்களை தொந்தரவு பண்ணி அந்த நட்பை நான் கெடுத்துக்க விரும்பல. இந்த வருஷம் படிப்பு முடிஞ்சதும் கண்டிப்பா நான் வேலைக்கு போயிடுவேன். அப்புறம் உங்களுக்கு இந்த தொந்தரவும் இருக்காது என்றாள். பாரு திரும்ப திரும்ப என்றவள் தலையில் லேசாக குட்டினான் தாமு. அமுதாவனிடம் அன்பாக பழகினாலும் அந்த நட்பு என்ற எல்லையை அவள் என்னாலும் தாண்டியதில்லை. அவள் மனதிலும் அப்படி ஒரு எண்ணம் இருப்பதாக தாமுவிற்கும் தெரியவில்லை. ஆனால் அவள் மீது தாமுவிற்கு உள்ளுக்குள் அந்த நட்பையும் தாண்டி மெல்லிய காதல் மலர்ந்து கொண்டுதான் இருந்தது. இதை அவளிடம் சொல்லவும் அவன் தயங்கிக் கொண்டிருந்தான். இதற்கு அவர்களது சூழ்நிலையே காரணமாக இருக்க, இந்த ஆண்டு இருவருக்கும் படிப்பு முடிந்ததும் அவன் காதலை அவளிடம் வெளிப்படுத்திவிட சித்தமாக இருந்தான். இப்படியே நாட்கள் உருண்டோட இருவருக்கும் இறுதியாண்டு பரீட்சை என்பதால் ஒருவருக்கொருவர் போனில் கூட பேசிக்கொள்ளாமல் படிப்பிலேயே முழு கவனமாக இருந்து விட்டனர். தாமுவும் சீக்கிரமாக படிப்பை முடித்துவிட்டு பண்ருட்டிலேயே கிளினிக்கை வைத்துவிட்டு அங்கேயே செட்டில் ஆகிவிட வேண்டும் என்று தீவிரமாக படித்து கொண்டிருந்தான். அமுதாவும் சீக்கிரமாக படிப்பை முடித்துவிட்டு தனது தந்தைக்கு உதவியாக வேலைக்கு சென்று தனது தம்பிகளையும் தனது குடும்பத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஆவலாக படித்து கொண்டிருந்தாள். தாமு ஃபைனல் இயர் எக்ஸாம் முடிக்க தனது நண்பர்களிடம் எல்லாம் விடைபெற்று கொண்டு ஆவலாக ஊருக்கு புறப்பட்டான். தனது தாய் தந்தையிடம் கூட ஒரு மாதம் போனில் பேசாத தாமு அன்றுதான் தனது தாயிடம் ஊருக்கு வரப்போகும் செய்தியை கூறினான். இதனால் கோகிலாவும் உற்சாகமடைய டவுனிலேயே தனது மகனுக்கு கிளினிக்கை வைக்க ஏற்பாடு செய்ய ஆரம்பித்து விட்டார் சோமு. தாமு தனது தாய் தந்தையை பார்க்க போகும் ஆவலோடும் இனி இந்த ஊரிலேயே செட்டில் ஆக போகிறோம் என்ற உற்சாகத்தோடும் அதைவிட அமுதாவிடம் தனது காதலை சொல்ல போகிறோம் என்ற மகிழ்ச்சியோடும் ஊருக்கு வந்திறங்க அங்கே அவனுக்கு பெரிய அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. பக்கத்தில் ராமசாமி ஐயாவின் வீடு பூட்டியிருப்பதை பார்த்து அவன் அதிர்ந்து போக, அப்பொழுது கோகிலா கூறிய விஷயங்கள் அவன் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போலானது. நீ ஊருக்கு போனதும் பாவம் அந்த பொண்ணும் எக்ஸாம்லாம் எழுதிட்டு எங்கேயோ வேலைக்கு போறதா சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா. ஆனா அதுக்குள்ள இந்த சங்கரன் வாத்தியார் வந்து அவங்க வீட்டுல இருந்த சாமானெல்லாம் தூக்கி வெளியில போட்டு அவங்கள அசிங்கப்படுத்திட்டாரு. உங்க அப்பாவும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டாரு. ஆனா அந்த வாத்தியார் கேட்கல. பாவம், வயசு பொண்ணை வச்சுக்கிட்டு அந்த ராமசாமி ஐயாவும் அந்த கோமதி அம்மாவும் கதி கலங்கி நின்னுட்டாங்க. எப்படி வாழ்ந்தவங்க இன்னைக்கு இந்த நிலைமையில நிக்கவும் ஊரே அவங்கள பார்த்து ரொம்ப பரிதாபப்பட்டுடுச்சு. இந்த அசிங்கத்தை தாங்க முடியாம அந்த ஐயா அவங்க எல்லாரையும் ராத்திரியோட ராத்திரியா எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டாரு.
உங்க அப்பாவும் எங்கெங்கயோ தேடி பார்த்துட்டாரு. எங்கேயும் ஒன்றும் தகவல் கிடைக்கல. மானத்தோட தலை நிமிர்ந்து வாழ்ந்த மனுஷன் இன்னைக்கு அந்த மானம் கெட்டு எப்படி வாழறதுன்னு ஒருவேளை தற்கொலை எதனா பண்ணிக்கிட்டாரான்னு கூட ஊர்ல எல்லாரும் பேசிக்கிட்டாங்க என்றாள் கோகிலா. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? இதெல்லாம் ஏன் நீங்க எனக்கு சொல்லல என்றான் தாமு வேதனையாக. நீ ஏன் எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்கிற, எதுக்கு உன்னை தொந்தரவு பண்றன்னு தான் அப்பா எதுவும் சொல்ல வேண்டான்னு சொல்லிட்டாரு தாமு. சரி விடு, அவங்க நல்ல மனசுக்கு எதுவும் தப்பாலாம் நடந்திருக்காது. அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருப்பாங்க என்று எழுந்து உள்ளே சென்றாள் கோகிலா. தாமு இடிந்து போய் அப்படியே அமர்ந்து போனான். காலச்சக்கரத்தில் நாட்கள் உருண்டோட தாமுவிற்கு ரேகாவுடன் திருமணமாகி அழகான பெண் குழந்தை பிறந்தது. அதற்கு அமுதா என்று பெயர் வைத்து தனது மனதில் இருந்த காதலிக்கு மரியாதை செய்தான் தாமு. என்றாவது ஒரு நாள் தன் வாழ்நாளில் அவளை சந்தித்து விட மாட்டோமா என்றவன் ஏங்கிக் கொண்டிருக்க அதற்கு சந்தர்ப்பமே வாய்க்காமல் இருந்தது. இதற்கிடையே சிங்கப்பூரில் இருக்கும் தனது நண்பன் அவனுக்கு 5 வருட கான்ட்ராக்டில் அங்கிருக்கும் பெரிய ஹாஸ்பிட்டலில் பிசியோதெரபிஸ்டாக பணியில் அமர்த்த, குடும்ப சூழ்நிலைக்காகவும் இனி தனது வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ளவும் அந்த பணிக்கு செல்ல ஒத்துக்கொண்டு கிளம்பிய தாமு கடைசியாக அமுதாவை தனது மனதில் நினைத்து கொண்டு பிளைட்டை ஏறினான். 3 மாதங்கள் சென்றது. அன்று கோகிலா அவனிடம் போனில் பேசிக் கொண்டிருக்க, ஏ தாமு, உனக்கு ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன்டா. நாம அமுதாவோட தம்பி அதுதான்டா அந்த சுரேஷ அப்பா முந்தானத்து பண்ருட்டியில பார்த்தாராம். அப்படியா? என்னமா சொல்றீங்க? அமுதா எப்படி இருக்காளாம்? இப்ப என்ன பண்றாளாம் என்று ஆவலாக கேட்டான் தாமு. அவ பெரிய ப்ரொஃபஸர் ஆயிட்டாளாண்டா. இந்த ஊரை விட்டு போய் அவங்க சென்னையில அவங்க சொந்தக்காரங்க வீட்டுல தங்கியிருக்காங்க. அங்கதான் அவ ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு மேற்கொண்டு படிச்சு ப்ரொஃபஸர் ஆயிட்டாளாம். அவங்க தம்பிங்களையும் நல்லா படிக்க வச்சாலாம். அவங்க அம்மா அப்பாலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களாண்டா. நம்மளெல்லாம் தினமும் நினைச்சுப்பாலாம். பாவம், இந்த ஊர்ல நடந்த அசிங்கத்தால அவங்க அப்பா ரொம்ப நொந்து போயிட்டு இருக்காரு. அதனாலதான் இந்த பக்கமே போக வேண்டான்னு அவங்க இருந்துட்டாங்களாம். உனக்கு கல்யாணம் ஆனதுல கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாலாம். குடும்ப சூழ்நிலையில அவளால எங்கேயும் போக முடியலையாம். படிப்பு வேலைன்னு அப்படியே இருந்துட்டு இருக்காடா. இப்பதான் எல்லாம் நல்லபடியா செட்டில் ஆகியிருக்கு. இப்ப அவ அமெரிக்காவுக்கு போயிட்டாலாம். அங்க ஏதோ பெரிய காலேஜ்ல இவ்வளவு வேலைக்கு கூப்பிட்டுருக்காங்க. இதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு தான் இருந்தாலாம். ஆனா நீ சிங்கப்பூருக்கு போயிட்டுன்னு கேள்விப்பட்டதும் உன்னை பார்க்க முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டாலாம். பாவம் பொண்ணு, அவ பொறுப்பான குணத்தால அவங்க குடும்பத்தை தலை நிமிர்த்திட்டா. எங்க இருந்தாலும் குழந்தை நல்லா இருக்கட்டும் என்று போனை வைத்தாள் கோகிலா. தாமு அமைதியாக போனை வைத்தான். அமுதா, அமுதா, என் வாழ்க்கையில சில காலம் வீசிய தென்றல் காட்சி நீ. அது என்ன சந்தோஷப்படுத்திட்டு என்கிட்ட இருந்து சொல்லிக்காமலேயே போயிட்ட அந்த தென்றல் இப்ப எங்க எந்த சூழ்நிலையில இருக்காளோ. தன் குடும்பத்துக்காகவே தன் அர்ப்பணிச்சுக்கிட்ட அந்த தியாக பெண் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். நான் இந்நேரம் அவளை நினைக்கிறது போல அவ என்ன நினைச்சு பாப்பாளா? இல்ல கடமைக்காக ஓட ஆரம்பிச்சவ அந்த ஓட்டத்துல என்ன மறந்துட்டு இருப்பாளா? அது கடவுளுக்கு தான் தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் அவள் என் கண்ணுக்கு தென்படுவாளா என்று பெருமூச்சு விட்டான். இத்துடன் அவள் தென்படுவாளா கதை முற்றும். உங்களுக்கு ஆன கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.